இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. முஸ்லிம் அல்லாதோரை காஃபிர் என்று அழைப்பது அவர்களின் மனங்களை நோக்கடிக்கும். 2 பாஸ் தலைவர்களுக்கு திடீர் ஞானோதயம். முஸ்லிம் அல்லாதோரை காஃபிர் என இழிவாக குறிப்பிடக்கூடாது என பாஸ் கட்சியின் 2 தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். காபார் நாடாளுமன்ற உறுப்பினரும் பாஸ் மத்திய செயலவை உறுப்பினருமான டாக்டர் ஹலிமா அலி மலேசியர்களின் பல்வேறு பின்னணிகளை மதிக்க வேண்டும் என்று கூறினார். பாஸ் முஸ்லிம் அல்லாதோரை ஒருபோதும் வெறுக்கவில்லை என்றார் அவர். இதற்கு முன் பாஸ் கட்சியின் ஆதரவாளர்கள் மன்றத்தின் ஸ்லாங்கூர் கிளை தலைவர் கே தீபாகரன் காஃபிர் அல்லது பெண்டடாங் போன்ற சொற்களை தவிர்க்குமாறு அக்கட்சியினரை நினைவூட்டினர். மற்றொரு மத்திய செயலவை உறுப்பினரான அவாங் ஹாஷிம் காஃபிர் என்ற சொல்லை மத பிரச்சாரங்களில் பயன்படுத்தலாம், ஆனால் யாரையும் இழிவுபடுத்தக்கூடாது என்றார். 2 தலைவர்களும் பொதுமக்களுடன் பேசும்போது மரியாதையான சொற்களை பயன்படுத்துவோம் என்று உறுதி தெரிவித்ததாக FMT செய்தி வெளியிட்டுள்ளது. இவர்கள் இந்த திடீர் ஞானோதயம் வரவேற்கத்தக்கது என்றாலும் இது கட்சி அளவில் ஒழிக்க வேண்டும் என்பதே நமது எதிர்பார்ப்பு. HIV தொற்றிலிருந்து இளையோரை பாதுகாக்க உடனடி ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகள் தேவை. மலேசிய எய்ட்ஸ் மன்றம் வலியுறுத்து. மலேசிய இளையோரிடையே HIV தொற்றுகள் அதிகரித்து வருவதாக மலேசிய எய்ட்ஸ் மன்றம் எச்சரித்துள்ளது. இதனை களைய அவசரமான மற்றும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் தேவைப்படுவதாக அது கூறியது. புள்ளி விவரங்களின்படி 20 முதல் 39 வயதிற்கு உள்ளவர்கள் புதிய HIV சம்பவங்களில் 75 விழுக்காட்டை கொண்டுள்ளனர். பாலியல் தொடர்பே தொற்றின் முக்கிய காரணமாக, அதாவது 90 விழுக்காட்டுக்கும் மேலான சம்பவங்களை உட்படுத்தியுள்ளது. ஆனால் 15 முதல் 24 வயதிற்கு உட்பட்டவர்களில் வெறும் 11 விழுக்காட்டினருக்கு மட்டுமே HIV தடுப்பு குறித்து சரியான அறிவு உள்ளது. பாலியல் கல்வி குறித்த மௌனமும் தவறான கண்ணோட்டமும் தான் இளைஞர்களை தவறான தகவல்களுக்கு இட்டு செல்வதாக எய்ட்ஸ் மன்றத்தின் துணைத் தலைவர் டாக்டர் நூருல் அஃபிகா சாலே எச்சரித்தார். இந்நிலையில் நம்பிக்கை தரும் விதமாக காமி என்ற மாணவர் வழி நடத்தும் திட்டம் 5 பல்கலைக்கழகங்களில் தொடங்கப்பட்டுள்ளது. இது மாணவர்களுக்கு சக மாணவர்களை கல்வி, பரிசோதனை மற்றும் சிகிச்சை பற்றிய விழிப்புணர்வு அளிக்க செய்கிறது. 2026ஆம் ஆண்டுக்குள் இதை 14 பல்கலைக்கழகங்களுக்கு விரிவாக்க திட்டம் இருப்பதாக நேற்று நடைபெற்ற எலிவேட் அண்ட் எம்பவர் ஹைடி நிகழ்வில் அவர் சொன்னார். COVID-19 நாட்டில் ஒரு புதிய மரணம் பதிவு, புதிய பிறழ்வும் கண்டறிவு. நாட்டில் COVID-19 தொற்றால் ஒரு புதிய மரணம் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் சுல்கிஃப்லி அகமது தெரிவித்துள்ளார். மரணம் அடைந்தவர் படுக்கையில் இருந்த 91 வயது நபர் ஆவார். இதையடுத்து இவ்வாண்டு இதுவரை 3 மரணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவ்வேளையில் XFG என்ற புதிய வகை கோவிட் பிறழ்வு கண்டறியப்பட்டுள்ளது. 35வது வாரத்தில் பதிவான மொத்த கோவிட் பாதிப்புகளில் இந்த புதிய வகை தொற்று 8.2 விழுக்காட்டை உட்படுத்தியதாக அவர் சொன்னார். ஆனால் புதிய தொற்று சம்பவங்கள் 12.8 விழுக்காடு குறைந்துள்ளன. கடந்த வாரம் 681 ரகமோ இருந்த நிலையில் இவ்வாரம் 594 சம்பவங்கள் மட்டுமே பதிவானதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஜெனோமிக் கண்காணிப்பில் NB 1.8.1 பிறழ்வே 39 விழுக்காட்டுடன் ஆதிக்கம் செலுத்துகிறது. அடுத்ததாக JN.1 பிறழ்வு 18 விழுக்காடாகவும், XEC பிறழ்வு 13 விழுக்காடாகவும், பிற வகைகள் 21 விழுக்காடாகவும் உள்ளன. இவ்வாண்டு இதுவரை 43,087 பேருக்கு கோவிட் தொற்று சம்பவங்கள் பதிவாகியுள்ளது மலேசியா கூறியுள்ளது. தந்தையின் பிடிவாதம் 5.5 கிலோ டூரியனை ஒரேடியாக சாப்பிட்டு முடித்த குடும்பம். கடந்த செவ்வாய்க்கிழமை தாய்லாந்து விமான நிலையத்தின் வெளிப்புறத்தில் ஒரு சீன குடும்பத்தினர் 5.5 கிலோ டூரியனை உண்டு முடித்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த சீன ஆடவர் தனது தந்தை விமான நிலையத்திற்கு செல்வதற்கு முன்னதாகவே அந்த காலை புதிய டூரியன்களை வாங்கியதாகவும், அதை குடும்பமாக சேர்ந்து சுவைத்துவிட்டு விமான நிலையத்தை அடைய திட்டமிட்டதாகவும் கூறினார். ஆனால் வழியிலேயே மற்ற உணவுகளை சாப்பிட்டதால் விமான நிலையம் தற்போது டூரியன் பெட்டிகள் அப்படியே இருந்ததை தொடர்ந்து விமானத்தில் எடுத்து செல்ல முடியாததால் தனது தந்தையின் பிடிவாதத்தால் 5.5 கிலோ டூரியனை அங்கேயே சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என்று விளக்கமளித்தார். அவர் பகிர்ந்த வீடியோவில் தந்தை மகிழ்ச்சியாக டூரியனை திறக்க முகம் சுழித்துக் கொண்டே சாப்பிடும் காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியது. விமானத்திற்குள் நுழைந்த பிறகும் அதன் மனம் நீங்காமல் இருந்ததால்
அந்நபர் பயணிகளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். இக்காணொலியை கண்ட வலைதளவாசிகள் தங்கள் விமான நிலையத்தில் டுரியன் சாப்பிட்ட அனுபவங்களை பகிர்ந்து வந்தனர். ஈப்போவில் மாமிசம் அரைக்கும் இயந்திரத்தில் அரைப்பட்ட உணவக உரிமையாளரின் கை. நேற்றிரவு பேராக் கெமோர் பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் உணவக உரிமையாளர் வலது கை மாமிசம் அரைக்கும் எந்திரத்தில் மாட்டியதால் அவர் கடுமையாக காயமடைந்தார். தகவல் கிடைத்த உடனேயே மேருராயா தீயணைப்பு நிலையத்திலிருந்து மீட்பு பணி குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் என்று பேராக் முஸ்லிம் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு துணை இயக்குநர் ஷஸ்லின் முகமது நஃபானியா தெரிவித்தார். மருத்துவ குழுவினர் சம்பவ இடத்திற்கு வந்து கைப்பகுதிக்கு மயக்க மருந்து செலுத்திய பின்புதான் மீட்பு பணியினர் மீட்பு பணி வேலைகளை தொடங்கினர். பாதிக்கப்பட்டவரின் வலது கையின் 4 விரல்கள் கடுமையாக காயமடைந்ததால் அவரை மருத்துவ குழு உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது. இந்த விபத்து உணவகத்தில் பயன்படுத்தப்படுவதற்கான மீன் இறைச்சியை அரைப்பதற்கான பணியின் போது நிகழ்ந்தது என அறியப்பட்டது. பெட்டலிங்ஜயா பிபிஆரில் பெரும் தீ விபத்து, உணவகங்கள், வாகனங்கள் சேதம். நேற்று பெட்டலிங்ஜயாவில் உள்ள கோத்தடாமன்சாரா பிபிஆர் பகுதியில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டு 5 உணவகங்கள், 5 வாகனங்கள் தீக்கிரையாகின. இச்சம்பவம் குறித்த தகவல் கிடைக்கப்பெற்ற உடனேயே சுங்கைபூலோ தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணி வேலைகளை உடனடியாக தொடங்கினர் என்று ஸ்லாங்கூர் மாநில தீ மற்றும் மீட்புத்துறை ஜேபிபிஎம் செயல்பாட்டு பிரிவு உதவி இயக்குநர் அகமது முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். இந்த நடவடிக்கையில் தாமன்சாரா, பெட்டலிங்ஜயா, ஹர்தாமாஸ் ஆகிய தீயணைப்பு நிலையங்களின் உதவியுடன் மொத்தம் 28 வீரர்கள் மீட்பு பணியில் களமிறங்கி தீயை குறிப்பிட்ட காலம் வரையில் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். இந்நிலையில் இதுவரை எவ்வித உயிர் சேதமும் பதிவாகவில்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 4 கிலோ தங்கம் காணாமல் போனது குறித்து விசாரிக்க கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் உள்ள துவாரபாலகா சிலையிலிருந்து தங்கம் காணாமல் போனதாக கூறப்படும் விவகாரத்தில் கவனமான விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளது கேரள உயர்நீதிமன்றம். 2019ஆம் ஆண்டு சிலைகளில் தங்கம் பூசப்பட்டு வெண்கல தகடுகள் அகற்றப்பட்ட போது அவை 42.8 கிலோகிராம் எடையுடன் இருந்தன. ஆனால் சென்னையில் தங்கம் பூசுவதற்கு அனுப்பிய போது அவை வெறும் 38.2 கிலோகிராம் எடையில் மட்டுமே இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. சுமார் 4.5 கிலோ தங்கம் குறைந்திருப்பது கவலைக்குரியதென நீதிமன்றம் குறிப்பிட்டது. இது குறித்து உடனடியாக தகவல் அளிக்காத திருவிதாங்கூர் தேவஸ்தானத்தையும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. தவிர இத்தகைய மதிப்புமிக்க பொருட்கள் சரியான நடைமுறைகள் இல்லாமல் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்ட விதத்தையும் நீதிமன்றம் கடுமையாக விமர்சித்தது. இதனை முழுமையாக விசாரித்து 3 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஹாங்காங்கில் 2ஆம் உலக போர் குண்டு கண்டுபிடிப்பு, 6000 பேர் வெளியேற்றம். ஹாங்காங் நகரின் குவாரி பே பகுதியில் கட்டுமான பணிகளின் போது 2ஆம் உலக போர் காலத்தை சேர்ந்த 450 கிலோ எடையுண்ட குண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த குண்டு இன்னும் செயல்படும் நிலையில் இருப்பதால் தவறாக கையாளப்பட்டால் பெருமளவில் உயிரிழப்புகளும் சேதங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் உள்ளது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக அப்பகுதியில் உள்ள 18 கட்டிடங்களில் வசிக்கும் சுமார் 6000 பேர் வெளியேற்றப்பட்டதோடு அவர்களில் 2800க்கும் மேற்பட்டோர் நேரடியாக போலீசாரின் உதவியுடன் இடம்பெயர்ந்தனர். இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை அதிகாலை வெளியேற்றும் நடவடிக்கைகள் முழுமையாக நிறைவு பெற்றதாக உள்ளூர் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். திருமண வலைதள மோசடி, இந்திய வம்சாவளி அமெரிக்க மூதாட்டியை ஆள் வைத்து கொன்ற பிரிட்டன் வாழ் இந்தியர். இந்தியாவின் பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் அதிர்ச்சியூட்டும் கொலை சம்பவம் ஒன்று வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. அமெரிக்காவின் சியாட்டிலில் இருந்து 71 வயது இந்திய வம்சாவளி மூதாட்டி ருபீந்தர் கவுர் பந்தர் திருமணத்திற்காக இந்தியா வந்த பின் கொல்லப்பட்டுள்ளார். அவர் திருமணம் செய்யவிருந்தது இங்கிலாந்தில் வசிக்கும் 75 வயது இந்திய வம்சாவளி முதியவர் சரண்ஜித் சிங் கிரேவால் ஆவர். வயது முதிர்ந்த இருவரும் இணைய திருமண வலைதளத்தில் சந்தித்து பேச தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் சம்பவம் ஜூலை மாதமே நடந்தாலும் காணாமல் போனதாக அவரது சகோதரி அமெரிக்க தூதரகத்தை தொடர்பு கொண்ட பிறகே விஷயம் வெளிச்சத்திற்கு வந்தது. போலீசின் தகவலின்படி கிராவல் 50 லட்சம் ரூபாய் கொடுத்து சுக்ஜித் சிங் சோனு என்பவரை கொலைக்கு கூலிக்கு அமர்த்தியுள்ளார். இந்நிலையில் போலீசிடம் சிக்கிய சோனு ருபீந்தரை தனது வீட்டில் கொலை செய்து உடலை கிடங்கில் எரித்ததை விசாரணையில் ஒப்புக்கொண்டார். ருபீந்தர் இந்தியா வருவதற்கு முன்பே கிராவலுக்கு பெரும் பணத்தை பரிமாற்றம் செய்திருந்ததை
கொலைக்கான முக்கிய காரணமாக போலீஸ் கருதுகிறது. தற்போது எலும்புக்கூடு உட்பட மற்ற ஆதாரங்கள் தேடப்பட்டு வருகின்றன. கிராஃபலை பிடிக்க தீவிர வேட்டை நடைபெற்று வருகிறது.